ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டிஸ்க் பிரேக் பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாகவே வந்து லாக் ஆகி இந்த மாதிரி ஜாம் கண்டிஷனில் எப்படி வந்து சிம்பிளாக சர்வீஸ் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜாம் ஆச்சுன்னா உங்களுக்கு வண்டி வந்து மைலேஜ் சுத்தமாக குறைஞ்சளவோ இன்ஜினுமே ஹீட் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுனா, இந்த பிரேக் காலிபர் சிஸ்டத்தில் காலிபருக்கும் பிஸ்டனுக்கு இடையில் இந்த மாதிரி 4 ஓரிங் இருக்கும். இது வந்து காலிபர் சீல் செட்னு சொல்லுவோம். இது சேஞ்ச் பண்ணி எப்படி சர்வீஸ் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த .3 இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மேலே போட்டுருப்போம் பாருங்கள். .3 ஆர் .4 ஆயிலை யூஸ் பண்ணணும். ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க கவரை ஸ்டார்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆயில் பாருங்கள் சுத்தமாகவே வந்து கெட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 இயருக்கு ஒருக்க அந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இல்லைன்னா ஆயிலை வந்து கரெக்டாக டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. அது போக வந்து இந்த ஆயிலை பிடிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு எம்டி கேன் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 11 நம்பர் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து இது வழியே தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மவுத்தில் டியூப்பை டேரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஸ்பானரை உள்ளே விட்டுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டிங்கனாலே ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஃபுல்லாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து கீழே இந்த மாதிரி டியூப்பை உள்ளே வச்சு பிடிச்சிட்டு மேலே இருக்க அந்த பிரேக் லிவரை கொஞ்சமாக அழுத்தி விடும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்க ஆயில் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகி கீழே இந்த டியூப் வழியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டியூப் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ட்ரெயின் ஆயிரும். ஆல்ரெடி வந்து இந்த ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோவுமே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மேலே இருக்க ஆயில் கண்டெய்னர்லேருந்து எல்லா ஆயிலையும் வந்து இது வழியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 12 நம்பர் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே கொஞ்சம் ஆயில் இந்த டியூப்பில் இருக்க ஆயில் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் வந்து மிச்சம் கண்டெய்னரில் இருக்க மிச்சம் வராத ஆயிலை கொஞ்சம் உறிஞ்சி வெளியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட்டு கேனில் டாப் அப் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஓரளவுக்கு சுத்தமாகவே கண்டெய்னரில் ஆயில் இல்லை, இருந்தாலுமே இந்த டியூப்பில் இருக்க ஆயில் வரும். அதனால் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணும்போது வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது வச்சு கீழே வச்சு பிடிச்சிட்டு கூட கழட்டுங்க. இல்லைன்னா ரிமூவ் பண்ணும்போது அந்த ஆயில் அந்த இடத்துலலாம் படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இது ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த போல்ட். அது போக 2 வாசர் இருக்கும். ஸோ வாசர் வந்து பிராஸ் வாசர் மாதிரி இருக்கும். ஸோ வாசரை வந்து கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணும்போது கவனமாக கழட்டுங்க. இப்போ வந்து ஆயிலில் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த காலிபர் சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் அதே 12 நம்பர் ஸ்பானர் யூஸ் பண்ணி மேலே ஒரு போல்ட்டு கீழே ஒரு போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணிங்கன்னா அந்த காலிபர் சிஸ்டம் வந்து பிஸ்டன் ப்ளஸ் பேடோட வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ காலிபரில் இருக்க மிச்ச ஆயிலுமே நம்ம வந்து சேம் அந்த கேன்லேயே வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேடை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பின்னை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பின்னை வந்து சும்மா விரல்ட்டு அழுத்தினால ரிமூவ் ஆகிரும். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேட் இருக்கும். டிஸ்க் பிரேக்கோட ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோட பேடு பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தமாகவே பேடு வந்து தேஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம பேடையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இதில் தான் வந்து நமக்கு வந்து அந்த பேடு வந்து உள்ளே நிற்கும். ஸோ இந்த வந்து இது வந்து சும்மா ஒரு பேக் ப்ரெஷர் கொடுக்குறதுக்காண்டி அந்த ஒரு வாசர் மாதிரி ஒரு பின்னு மாதிரி இருக்கும். இது 2 தான் நமக்கு காலிபரோட கூடிய பிஸ்டனு. நெக்ஸ்ட் வந்து காலிபர் பிஸ்டனில் இந்த காலிபர் சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த பார்ட்டை வந்து சும்மா அழுத்தினாலே வந்து ஒரு சாஃப்ட்டுக்கு இடையில தான் இது கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ரப்பர் ப்ரெஷ் இருக்கும், அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த காலிபர் பிஸ்டனை ரிமூவ் பண்ணுறது வந்து கட்டிங் பிளேட் வச்சு டேரெக்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா கிராச் ஆயிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து எதாவது வேஸ்ட் கிளாத் ஏதாவது யூஸ் பண்ணி கீழே வச்சு பிடிச்சிக்கிட்டு கட்டவரில் வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சு பிடிச்சிக்கிட்டு அழுத்தி ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே இழுத்துக்கிட்டே ஆன்டி கிளாக் வைஸில் ரிமூவ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ரிமூவ். டேரெக்டாக இழுத்திங்கன்னா வராது. பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதே நம்ம இந்த மாதிரி வந்து கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி வந்து நம்ம இது கிளாத் யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா இந்த பிஸ்டனில் வந்து அவுட்டரில் ஏதாவது கிராச் ஆகிடுச்சுன்னா அது வழியாக வந்து ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பிரேக் வந்து கண்டிப்பாக வந்து அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்டனே சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் வந்து பிஸ்டன் வந்து ஆல்மோஸ்ட் 800 கிட்ட வரும். ஸோ அதனால் இது வந்து ரிமூவ் பண்ண கொஞ்சம் கவனமாக வந்து கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு ரிமூவ் பண்ணிங்க சிம்பிளாகவே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். 2 பிஸ்டனையுமே ரிமூவ் பண்ணலாம். 2 பிஸ்டன் இருக்கும். இப்போ பாருங்கள் இதான் காலிபர் சீல் செட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சீல் செட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரிங் வந்து கொஞ்சம் பிராண்டடே யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பிராண்டட் தான் கிடைக்கும். பிராண்டடாக போட்டிங்கன்னா தான் நமக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ சீல் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஓரிங் இருக்கும். இந்த மாதிரி மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிவிட்டு லேசாக அழுத்திட்டு அப்படி தூக்குனீங்கனாலே ஓரிங் வந்து ரப்பர்னால சிம்பிளாகவே வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி சின்ன ஓரிங் கொஞ்சம் ஒல்லியான ஓரிங் இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான ஓரிங் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரப்பர் ஓரிங்கினால வந்து சிம்பிளாகவே 4 ஓரிங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம 4 ஓரிங்குமே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஓரிங் பிரச்சனையாகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக்கோட மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அதுபோக ஆயிலுமே நீங்கள் கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணலைனாலும் இந்த டிஸ்க் பிரேக் ஜாம் கண்டிஷன் வரும். பாருங்கள், 4 ஸ்லாட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்கனால டூத் ப்ரஷ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு WD-40 இல்லைன்னா நான் வந்து டியூப்பில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து டேங்க்லேருந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்க அந்த ரஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆயிரும். ஏன் நம்ம அந்தளவுக்கு க்ளீன் பண்ணாமல் போட்டோன்னா சப்போஸ் அதில் ஏதாவது மண் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பிஸ்டன் உள்ளே போகும்போது வந்து இந்த ஓரிங் வந்து நமக்கு அந்த சீல் செட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது வழியே வந்து ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா பெட்ரோல் இல்லைன்னா WD-40 யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்காவது க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மாற்றும் போது இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் வந்து கரெக்டாக வந்து முடிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பிஸ்டனையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட்டரில் இந்த மாதிரி வந்து எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து கட்டிங் போர்டு யூஸ் பண்ணி வந்து டேரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணாமல் கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஓரிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓரிங்கில் வந்து 4 ஓரிங் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த ஓரிங்கை இன்செர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாகவே ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஓரிங்கை வந்து உள்ளே இருக்க ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக உள்ளே வச்சுட்டு சும்மா அப்படியே விரலை வச்சு அழுத்திக்கிட்டே லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதில் ஈஸியாக வந்து சும்மா கையை வச்சு அழுத்தினாலே லாக் ஆயிரும். நீங்கள் ஓரிங்கை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது எதுவும் பிறண்டிருக்கான்றதை சும்மா அப்படியே விரல்லையே அவுட்டர்லேயே அழுத்திக்கிட்டே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதுபோக நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா கொஞ்சம் நல்லாவே கவனமாக செக் பண்ணிங்கன்னா உள்ளே கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கேன் பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பெரிய ஓரிங் பாருங்கள் இன்செர்ட் ஆகிடுச்சு. சின்ன ஓரிங்குமே அதே மாதிரி வந்து சின்ன ஓரிங் தான் கொஞ்சம் பிறல்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பொடுசாக இருக்கனால பிறல்ற மாதிரி இருக்கும். பிறண்டுச்சுன்னா ஒன்றில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி எப்படி இன்செர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து விரலை வச்சு அவுட்டர்லேயே அழுத்திக்கிட்டே இருந்தீங்கனாலே கரெக்டாக வந்து உள்ளே இன்செர்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டு சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அப்புறம் LED டியூப் லைட், LED ஸ்ட்ரிப்பு இது போன்ற பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது போன்ற வீடியோ நேர்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ அடுத்தடுத்த வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எப்படி நம்ம இந்த 2 ஓரிங்கை சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரியே வந்து மிச்சம் இருக்க 2 ஓரிங்கும் இந்த மாதிரி வந்து பக்காவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓரிங் மட்டும் கரெக்டாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து கிளியராக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு பிஸ்டனை வந்து உள்ளே அட்டாச் பண்ணிக்கோங்க. பிஸ்டனை அட்டாச் பண்ணும்போது வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய .3 அல்லது .4 ஆயிலை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்டனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்டனை வந்து உள்ளே விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். நம்ம ஆயில் ஏன் போடுறோன்னா கொஞ்சம் லூப்ரிகேஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃப்ளெக்சுவேஷனுக்காண்டி ஈஸியாக நழுவிட்டு உள்ளே போகிறதுக்காண்டி போடுறோம். பாருங்கள், நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேசாக விரலை வச்சு புஷ் பண்ணி அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். பிஸ்டன் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும். சும்மா விரலை வச்சு அழுத்தினா இப்போ 2 ஓரிங் இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஓரிங் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஆயில் வந்து பேக் இது வழியாக வந்து லீக் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து ஓரிங் எதுவும் பிறன்றாத அளவுக்கு டேமேஜ் பண்ணிடவும் கூடாது. பிஸ்டனுமே டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஏதாவது கிராச் இருந்துச்சுன்னா அது வழியே வந்து ஆயில் லீக் ஆகிரும். அப்புறம் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, ஆயில் அது வழி லீக் ஆகிரும். அதனால தான் வந்து இது சேஞ்ச் பண்ணும்போதும் ரிமூவ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக வந்து சேஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணி. பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான மெத்தடு தான். சும்மா விரலை வச்சுட்டு கீழே வச்சுட்டு சும்மா கட்டவரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக அழுத்தினீங்கனாலே உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா ஓங்கி ஒரு லைட்டாக அழுத்தினீங்கனாலே இந்த மாதிரி வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடும். சப்போஸ் உள்ளே போகலைன்னா எதுவும் வந்து மேலே வச்சு எதுவும் அழுத்திடக்கூடாது. அடிச்சிங்கன்னா ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிரும். இதுலேயே நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம அதை இது ரிமூவ் பண்ணும்போது க்ரீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சுவேஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் ரஸ்ட்டும் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காலிப்பர் சப்போர்ட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த தகடுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த டேரெக்ஷனுக்கு நேரம் உள்ளே வச்சுட்டு அப்படியே அழுத்தினாலே அதில் வந்து அப்படியே லாக் ஆகி இருக்கணும். இது எதுக்குன்னா சும்மா ஒரு அந்த மேலே இருக்க டிஸ்க் பிரேக் பேடோட பேக் ப்ரெஷருக்காண்டி, மற்றபடி வந்து பெரிய ஆப்ரேஷன்லாம் அதோட வேலை ஒன்றும் கிடையாது. பேடு சுத்தமாக தேஞ்சதுனால பேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மற்றபடி நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை.
பேட் ஓரளவுக்கு டிஸ்க் பிரேக் பேட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பழைய பேடையே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பேட் வந்து கம்ப்ளீட்டாகவே தேஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், புது பேடுக்கும் பழைய பேடுக்கும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், அந்த பேட்டில் பாருங்கள் சுத்தமாக உயிர் இல்லை, சுத்தமாக தேஞ்சிருச்சு. இது அதனால தான் நான் வந்து பேடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஸ்க் பிரேக் எப்படி பேட் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை இந்த காலிப்பரை ரிமூவ் பண்ணாமே சேஞ்ச் பண்ணி வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த 2 கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு நேராக வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டை நட்டு போடுறது மாதிரி அந்த பின்னு போகிற சொல்கிறது இந்த சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டையுமே 2 கார்னரில் வச்சுட்டு லேசாக கீழே அன்றைக்கி அழுத்தணும். ஏன்னா பேக் ப்ரெஷருக்கு கீழே ஒரு தகடு மாதிரி வச்சோம்னா அதனால் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேலே கட்டவரில் வச்சு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் கூடி அந்த பின்னை உள்ளே தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிரும். பாருங்கள், உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின்னை வந்து லாக் பண்ணிக்கிறோம். இது சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான மெத்தடு தான். கொஞ்சம் வந்து கவனமாக வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த சீல் செட்டும் டேமேஜ் ஆகாது, கரெக்டாகவும் நம்மளை வேகமாக இன்சர்ட் பண்ணி முடிக்க முடியும். உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இது ரெண்டுமே கொஞ்சம் புது பேட்னால கேப் கம்மியாக இருக்கனால நல்லா கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு உள்ளே வச்சு லாக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்டெய்னரை வந்து கீழே எப்படி நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பெட்ரோல் வச்சு உள்ளே அந்த கண்டெய்னருமே நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணும் போது என்ன ஆகும்னா நல்லா தேய்ச்சி இடும்போது இதில் இருக்க பெட்ரோல் வந்து நம்ம இந்த கிளட்சை அந்த பிரேக்கை வந்து லிவர் அழுத்தும் போது இது வழியே உள்ளே போய் அந்த டியூப்பில் இருக்க வழியே கீழே வந்து பெட்ரோல் வந்து வெளியே போயிடும். பாருங்கள், கீழே தெரியுது அவங்களுக்கு, அந்த இடத்துல பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த டியூப்புமே வந்து கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கேப்புக்கு நேராக உள்ளே கீழே இருந்து உள்ளே வச்சு அப்படியே மேலே தூக்கி அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு அப்படியே 2 போல்ட்டையும் யூஸ் பண்ணி டைட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து நீங்கள் வெளியே கொடுத்து சேஞ்ச் பண்ணி இந்த அளவுக்கு ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா க்ளீன் பண்ணுறதெல்லாம் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பைக்கில் வந்து நம்மளே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக டைட் பண்ணும்போது வந்து 1 by 1 வந்து நார்மல் டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரிங்ஸ் பண்ணனால ரொம்ப ஓவர் டைட் வச்சிடாதீங்க. இப்போ நார்மல் டைட் வச்சாலே ஃபுல் டைட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து காலிப்பரை வந்து ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த போல்ட்டை வந்து டியூப்பில் போகிறதுக்கு முன்னாடி 2 வாசர் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்னா அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாசரை போல்ட்டுக்கு இந்த பக்கம் மூடி உள்ளே போட்டு அந்த டியூப்புக்குள்ளே ஓடி விட்டுட்டு பேக்கில் வந்து இன்னொரு வாசரை உள்ளே வச்சுட்டு ஃபைனலாக வந்து உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணும்போது டேரெக்டாக ஸ்பானர் வச்சு டைட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து காலிப்பர் வந்து அலுமினியம் பாடினால கிராஸ் த்ரெட் ஆகிடுச்சுன்னா டக்குனு வந்து மரம் வந்து போயிடும். அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கின்றதை செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் 3 ஆயில் இல்லைன்னு டாட் 4 ஆயில் கரெக்ஷன் டாட் 4 ஆயில் டாப்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னரில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன்னா கீழே கூடி வந்து நம்ம இந்த சிரிஞ்சி வழியே வந்து ஆயிலை டாப்அப் பண்ணோம், ஏரை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை டாப்அப் பண்ணி கீழே லூஸ் பண்ணியுமே லிவரை பிடிச்சி விட முடியுமே நமக்கு வந்து ஏர் லாக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஏர் வந்து ஃபுல்லாகவே மேலே இருக்க கண்டெய்னர் இருந்து ஏர் வந்து வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வழியாக வந்து அந்த சிரிஞ்சி வழியே ஆயிலை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டெய்னரில் பாருங்கள் ஏர் வர அந்த பபுள்ஸ் வர தெரியும் பாருங்கள். இது வழியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே அந்த மாதிரி வந்து ஆயில் மேலே வர அளவு வச்சுட்டு டியூப்பில் இருக்க மிச்ச ஆயிலை கவுத்தி வச்சிட்டிங்கன்னா ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஆயில் வந்து கீழே டியூப்பில் மேலே ஏறி ரிட்டர்ன் வந்து நிற்கும். நீங்கள் மேலே கூடயுமே வந்து ஃபுல்லாக ஆயில் டாப்அப் பண்ணிவிட்டு பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லிவரை பிடிச்சி விடும்போது பிரேக் அழுத்தி விடும் போதுமே ஆயில் வந்து நம்ம வந்து ஏர்லாக் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எப்படின்றத வீடியோ கமெண்டில் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து டைட் பண்ணிக்கிறோம் டியூப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து எந்த அளவு டாப்அப் பண்ணால் அதுலேயே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து கீழே வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாதிக்கு கீழே. மேக்ஸிமம்ன்றது இதில் பாதி சென்டரில் இருந்தாலே போதும், அதுதான் மேக்ஸிமம் லெவலாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு வச்சாச்சு. இந்த அளவு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அப்படிலாம் ஆயில் வந்து குறையாது, எதாவது செக் பண்ணிக்கோங்க. இந்த நட்டு வந்து நமக்கு சுத்தமாக ஸ்க்ரூ போனதுனால வேறு 2 ஸ்க்ரூ வந்து ஸ்டார் ஸ்க்ரூ வாங்கியிருக்கேன்.
ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரூவை 1 by 1 வந்து நார்மல் டைட் வச்சு ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணி லைஸாக வந்து இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டேன். மழை காலங்களில் வந்து உள்ளே வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். மற்றபடி கட்டாயம் நீங்கள் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ.